ஈவினிங் ஸ்நாக்ஸில் பர்ஃபி பார்க்குறோம். இந்த வாரம் நட்ஸ் பர்ஃபி பார்க்குறோம். 2 ஏலக்காய் போட்டுக்கிறணும். ஒரு 15-20 பாதாம், முந்திரி, அவல் 1/4 கப்பு, 1/4 கப்புக்கு கம்மியாக பெரிய கல்கண்டு, 1/4 கப் உடச்சக்கல்லன்னு சொல்லுவோம், பொட்டுக்கடலை. எல்லாத்தையும் நல்லா போட்டு அரைச்சிட்டு கொஞ்சோண்டு நெய் 2 ஸ்பூன் சூடாக்கி ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் பால் அதையும் சூடாக ஊற்றணும். எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து அப்படியே அடுப்புலையே வைக்க வேண்டியதில்லை, அப்படியே பர்ஃபி போட்டுற வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் சமப்படுத்தி அப்படியேவும் நல்லா தட்டி விட்டு போட்டுற வேண்டியதான். நட்ஸ் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய கல்கண்டோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மேலே நம்மகிட்ட இருக்க நட்ஸ் எதனாலும் துருவி போட்டுக்கலாம். இது நான் 4 நாள் தான் பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் போட்டிருக்கேன். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மில்க் பர்ஃபி. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். காலாக்கண்டுன்னு சொல்லுவோம். இது நான் கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக செஞ்சுருக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். 1/2 லிட்டர் பால், திக்கான பால், ஃபுல் க்ரீம் மில்க்கு, பாக்கெட் பால்னாலும் சரி. அது கொஞ்சம் காஞ்சி வந்துக்கிறட்டும். பொங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு பெரிய லெமனில் பாதி லெமன், அந்த சீடு எதுவும் பற்றாமல் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிறதுக்காக அதில் இருக்க தண்ணியை நான் எடுத்துட்டேன். தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 50 ml தண்ணி தான் இருக்கும். அதுனா சீக்கிரம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 கப் ஜீனியாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு ஏலக்காய் மட்டும்தான், நெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே கிண்டி எடுத்துட வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை மாத்திரம் எடுத்துகிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பொட்டுக்கடலையில் பர்ஃபி பார்க்குறோம். ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், 1/4 லிட்ரு பால், அதில் நல்லா திக்கான பால், அதில் நல்லா அது கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணும், ஒரு 3 நிமிஷம். ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக ஜீனி. இதை பூரா நல்லா விழுது மாதிரி அரைச்சிடணும். எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சிருங்க. நம்மகிட்ட இருக்க நட்ஸை துருவி போட்டுக்கிற வேண்டியதான். 2 ஸ்பூன் நெய்யை போட்டு நட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நட்ஸோடையே போட்டு கிண்டுவோம். இடையில கடி வர்றப்போ நல்லாயிருக்கும். திருப்பி 1 ஸ்பூன் போடணும். இன்னும் இறக்க பையில் 1 ஸ்பூன் போடணும். நெய் போட்டு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல சுருள வந்துடணும். பாலில் இருக்கிற ஈரப்பதம் போயிடணும். ஒரு ட்ரேயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிவிட்டு நெய் கிரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலவையை போட்டு அப்படியே பீஸ் போட்டு எடுங்க. மேலே நட்ஸ் தூவிக்கோங்க. நட்ஸ் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ கோதுமையில் பர்ஃபி பார்க்குறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் ரவை, அது ஒரு கிறிஸ்பி கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் கடல மாவு. இது 2 போட்டுக்கிட்டோம்னா அந்த மணம் வந்து நல்லா இருக்கும். ரவை மணமும் கடல மாவு மணமும். இது வீட்டில் அரைச்ச கோதுமை, அதனால் நான் சலிச்சு போட்டிருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன். கூட 1 ஸ்பூன் நெய் திருப்பி போட்டேன். இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி. அதை நல்லா பாகு காய்ச்சிக்கிறணும். மண் எடுக்கிறதுக்காக தான் காய்ச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் பால் தேவையில்லை. நான் ஒரு 1/4 கப் கெட்டியான பால் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஊற்றிருக்கேன். நெய் தேவைப்படுறப்ப பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்கு எடுக்க போகிற ஸ்டேஜில் ஊற்றினா தான் நல்லா வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஊடால ஒவ்வொரு ஸ்பூன் எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டுக்கோங்க. அடியில் அப்படியேவும் பூத்து வரும். அந்த ஸ்டேஜ் தான் எடுக்கிற ஸ்டேஜ். அப்படியே சொரப்பாக தெரியும். ஏலக்காய் தூள் போட்டுக்கிறணும். ஒரு பாத்திரத்தில் கிரீஸ் பண்ணிவிட்டு நெய்யை கிரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். நம்மளுக்கு ரொம்ப நைஸாக வேணும்னா பிளேட் முழுசும் பரப்பிடலாம். கொஞ்சம் கனமாக வேணும்னா கொஞ்சம் பாதி இது பண்ணிக்கிறலாம். இதில் நான் சில்வர் ஃபாயில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க. மேலே நட்ஸு துருவி போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 ரூபா ரஸ்கில் பர்ஃபி. இது ரொம்ப டேஸ்ட்டு. ரொம்ப விலை கம்மி தான். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏற்கனவே அதில் ஏலக்காய் இருக்கும், இருந்தாலும் நான் போட்டிருக்கேன். ரஸ்க்கு அப்படியே எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சிக்கிறணும். 1 ஸ்பூன் நெய்,
நெய்யில் அதை ரோஸ்ட் பண்ணிக்கிறணும் போட்டு. ஏற்கனவே ரோஸ்ட் ஆனது தான் நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வரைக்கும் பால் பிடிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றுறேன். நீங்கள் மொத்தமாக ஊற்றிக்கின்றதுனால கிண்டலாம். இதுக்கு ஜீனி தேவைப்படாது. நான் 1 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். நல்ல ஒரு ஸ்வீட்டு கூட காமிக்கணும். ரஸ்கோட ஜீனி வந்து டேஸ்ட் வந்து இனிப்பு டேஸ்ட் மைல்டாக இருக்கும். கொஞ்சம் கடைசிலையும் நெய் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் திருப்பி பிளேட்டில் நெய் தடவி அப்படியேவும் போட்டு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் தட்டி நட்ஸ் போட்டு பீஸ் போட்டு கொடுங்க. பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. வெறும் ரஸ்கா சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். ரவையும் கடல மாவும் வச்சு ஒரு லட்டு பார்க்குறோம், ஒரு பர்ஃபி பார்க்குறோம். ஒரு 2 ஸ்பூனு தான் இதுக்கு மொத்தமே நெய். 2 ஸ்பூன் நெய்யில் அப்படியே வறுத்து எடுத்துடலாம். அரை கப் கடல மாவு போட்டிருக்கேன், அரை கப் ரவை போட்டிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து 5 நிமிஷம் வறுத்துக்கிறணும். 2 ஸ்பூன் பால் ஏடு போட்டுக்கலாம், இல்லைன்னா க்ரீம் போட்டுக்கலாம். மலாயின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பால் பவுட்ரு அங்கிட்ட அது தனியாக இருக்கட்டும். இங்கிட்டு இதுக்கு அரை கப் ஜீனி கரெக்டாக இருக்குது. அரை கப் கடல மாவுக்கு அரை கப் ரவைக்கு அரை கப் ஜீனி கரெக்டான அளவாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். அந்த பாகில் அரை கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறணும் பாகு மாதிரி. இப்போது அந்த கடல மாவு ரவை கலவையை போட்டு கிண்டிக்கிறணும். இப்போ நான் பால் வந்து ஒரு அரை கப் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பால் ஊற்ற பிடிக்கலைன்னு சொன்னாக்கும் நீங்கள் 1 கப் தண்ணி ஊற்றி அந்த ஜீனியில் கரைச்சிக்கிறலாம். அப்போ இந்த ரவையும் கடல மாவும் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கடல மாவுனா ரொம்ப தண்ணி பிடிக்காது, ரவைக்குன்னா ரொம்ப வேணும். அதனால் நான் அரை கப்பு பால் அரை கப் தண்ணி ஊற்றி ஜீனி இது பண்ணியிருக்கிறேன். இது ஒரு மணி நேரம் கழித்து இல்லைன்னா அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வெட்டினீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வெட்ட வரும். இதுபோல் 5 மினிட்ஸில் நீங்களும் விதவிதமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரசித்து சாப்பிடுவாங்க.